எப்படி அது தொடர்பாகுது? இப்ப நான் இப்ப ஆரம்ப விளக்கத்துல பேசுவோமா, ஆழமா பேசுவோம்? ஆரம்ப ஆரம்பம்டா விளக்கம் என்னண்டா, எங்க இருந்துகிட்டோ அல்லாஹ் நாடணும், நாம என்ன செய்வோம், நமக்கு அந்த வழி கிடைக்கும். அல்லாஹ் நாடுவா, நமக்கு நாடினா அது நமக்கு கிடைக்கும். அப்படி அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறவர் எங்க இருப்பாரு? அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவரு, அல்லாஹ் நாடினா நமக்கு நேர் வழி கிடைக்கும், அல்லாஹ் நாடினாத்தான் நேர் வழி பெறலாம். இது பிழையல்ல, சொல்லப்பட்ட விஷயம் பிழையல்ல. அவர் சொன்ன உடனே இப்ப அவர் எப்படி இருக்காருண்டா, அவரோட பாட்டுல இருக்காரு, அல்ல அவரோட நாடுனா பாட்டுல இருக்காரு. அல்லாஹ் நாடினா நமக்கு கிடைக்கும் தான் தம்பி, எங்க இல்லையா? எந்த எந்த விஷயத்துல சொல்றாரு? அல்லாஹ் நேர் இறைவனை வழியை நமக்கு தார விஷயத்துல, நேர் வழி அவருக்கு கிடைக்கிற விஷயத்துல அப்படி சொல்றவரே காலையிலோடுமே சாமியை தூக்கிட்டு கடவுளுக்கு போறாரு. ஏனது? தொழில் விஷயத்துல அப்படி இல்லை. அவர் தேடணும், நாம தேடினா தான் நமக்கு சோறுங்க. அப்ப அவருக்கு நேர்வழி போற, நேர்வழி தெரியணும், நேர்வழியில இருக்கிறேன்டா அல்லாஹ் நாடும் இல்லையா? அவருக்கு உதாரணத்துக்கு தேவை என்று படுற விஷயத்த அவரு போய் தொடர்ந்து அந்த கடையை தொடர்ந்து வியாபாரம் பண்ணி அவர் என்ன செய்யறாரு? அப்ப இப்படி ஒரு முயற்சி எடுத்தவரு ஏன் அந்த நேர் வழிய தேடல? அந்த நேர் வழிய தேடுற முயற்சி ஒன்று எடுக்கல. அது அவருக்கு அது சம்பந்தமான தெளிவோ அறிவோ என்ன அவர் கண்ணுக்கு புலப்படுற மாதிரி அவருக்கு அப்படி இல்லை. ஆனா பொருளாதாரம் அவருக்கு ஊட்டப்பட்டுட்டு, ஏற்கனவே ஊட்டப்பட்டுட்டு அவருக்கு எப்படி என்றா, அல்லாஹ் நாடினா உங்களுக்கு அந்த அதான் நாம நாடினாத்தான் முகமது நபி கூட அந்த வகி மூலமாக அறிவிக்கான். உம்மால அவருக்கு நேர் வழியை காட்டலாம், நீ உபதேசம் பண்ணு, நான் நேர்வழி காட்டுற வேலையே நாம நாடினா நாங்க செய்வோம். இதுல பாரிய உடைச்சி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆரம்ப விஷயத்துல பார்க்கக்குள்ள அந்த நேர்வழிக்கு போகணும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்யாம, அவர் முயற்சியே எடுக்கிற இல்லைன்னு வைப்போம், அதை பத்தி சிந்திக்கறே இல்லை. ஆனா அல்லாஹ் நாடினா நமக்கு கிடைக்கும் தான் என்று என்ன செய்யறாரு? அந்த நேர்வழிக்கு, அந்த நேர்வழி சம்பந்தமாக ஒரு புரிதலை எடுத்து வச்சு அதை வழியை சொல்றேன். அவர் ஒரு புரிதலை வச்சு அதை வழியை சொல்றேன். அதே இடத்தை விட்டு அல்லாஹ் நாடினா இன்றைக்கு எனக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கிட்டு இருக்காம காலையில் சாவி எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு? கடைக்கு போறேன். அப்படின்னா அதை அல்லாஹ் தர மாட்டான் அவரோட கணிப்புல. இத நேர்வழியை தாரேன்னா அல்லாஹ் தருவான். ஒரு பாட்டுல, இன்னொரு பாட்டு ஒண்ணுல சொல்றாங்க, அறியவே பிறந்த நீ அறியவில்லை. அங்கலையா அறிந்திடும் வழியையும் தேடவில்லை, தேடவில்லைங்க. நீ அறிந்திடும் வழியை நீ தேடல. அப்ப இப்ப அல்லாஹ் நாடுவான், நமக்கு தருவான். அவன் நாடினா நமக்கு அந்த நேர் வழி கிடைக்கும் வண்டி இருக்கிறவரு அல்லாஹ் எங்க வச்சிருக்காரு? அவர் வேறையா கற்பனை எங்கே வச்சிருக்காரு? அவன் எங்கே இருந்துகிட்டு நமக்கு நாடின உடனே அந்த நேர் வழி கிடைக்கும் வண்டி நினைச்சிட்டு. முகமது நபிக்கு வகி இறங்குது எப்படி என்றா, அவ நேர்வழியை அவர்களுக்கு நாடுறது அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்றேன், நான் தான் நாடுவேன். ஆனா நீர் என்ன செய்? முயற்சி செய்யணும், உபதேசம் பண்ணு.
ஓ. முகமது நபியை சொல்றான், நீ உபதேசம் பண்ணிட்டு மூட கடமை இல்லை, சொல்றது மட்டும்தான். நார்ம விஷயத்தை செய்யறது யாரு? நான் என்று சொல்றோம். நான் சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்கேன். இப்படி நீ முகமது நபிக்கு உபதேசம் செய்யவானா, வாயின் துறக்கவானா, ஒன்றுமே கைக்கக்கூடாது. அவருக்கு நேர் வழியை கொடுக்கணும்னா நான் கொடுப்பேன் நிலைக்கு இருக்கலாமே. என்ன வாயை துறக்கக்கூடாது, சம்பந்தமாலாம் கைக்கக்கூடாது. அவர் உபதேசம் செய்கிறேன், அவர் எது சம்பந்தமா கதைப்பாரு? இந்த மார்க்க விளக்கம் பத்தி, நேர்வழியை தாங்க பாரு, இதுதான் வழி, அதுதான் உபதேசம் பண்ணுவார். அவரு போய் வந்த அந்த வழியை என்ன செய்வாரு? நான் இப்படி போயிட்டு வந்தேன்னா அந்த வழியை வழங்கப்படுத்துவார், அந்த வழியை சொல்லுவார். அதான மார்க்கம், அதான பாதை. சரியா? ஆனா அந்த பாதையால இப்ப சும்மா உதாரணத்துக்கு அந்த பாதையால ரிவாய் போகணும் என்று அவர் விரும்பக்கூடாது. அந்த பாதையால ரைஞ்சாச்சா போட்டும் என்று விரும்பக்கூடாது. அன்னைக்கு இறக்கப்படுகிறது, அவர் விரும்பிக்கிறார். அவரு சொல்றது மட்டும்தான், இந்நாளுக்கு நல்வழி கிடைக்கணும்னு சொல்லி அவரு முடிவு எடுக்கப்படாது. அவர் எடுக்கல, அதைத்தான் எடுத்திருக்காரு. எடுக்காட்டி அப்படி ஒரு வசனம் வர தேவையில்லை. அவர் எடுத்திருக்காரு. என்ன உபதேசம் பண்ணக்குள்ள, சரியா, இன்னாரு இந்த நேர்வழிய பெறட்டும், பெற்றோனும், இந்த ஈமான் கொள்ளாட்டி நீர் தற்கொலை செய்து கொள்வீர் போலும். அந்த அளவுக்கு அவரு அந்த வழியை குடிச்சிடணும். ஏன்னா அந்த வழி கிடைக்கிறவங்க அவர் மட்டும் இல்லை, அந்த வழி கிடைக்கிற எல்லார நிலைமையா தான் வரும். உபதேசம் பண்ணியும் இவ்வளவு செய்தவன் விளைக்கிறான் இல்லையே, புரிஞ்சுக்கிறான் இல்லையே என்று வரும். அப்ப இவரு விளங்கிக்கொள்ளும், புரிஞ்சுக்கணும், இந்த வழியை எடுத்துடணும் என்று முகம்மது நபி விரும்பிச்சார். விரும்பின உடனா இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ விரும்புற ஆட்கள் எல்லாம் நேர் வழியில போக மாட்டா, உபதேசம் செய்ய, நீ என்ன செய், அந்த நேர் வழியை பத்தி பேசி, அவ்வளவுதான். நாம் நாடின ஆக்களை நாங்க என்ன செய்வோம்? அந்த நேர் வழியை அப்படி என்றா இன்னைக்கு அதுக்கு தடையா இன்னையா இருக்கி? இவற்ற விருப்பமா எடுத்த தடையாடிக்க அப்படியா? இல்ல, எங்களோட வாக்குறுதி ஒன்று ஏற்பட்டுட்டு. என்னது? நாங்க நிரப்புவோம் என்று வாக்குறுதி. அப்ப அப்ப அங்க அவருக்கு அவர் இவ்வளவுதான் உபதேசம் பண்ணினாலும் அவர் ஏன் அந்த இடத்துக்கு வர்றாரு இல்லையா? நாங்க நிரப்புவோம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி ஏற்பட்டிருக்கிறதால அவரை நாங்க என்ன செய்கிறோம்? அந்த இடத்துல அவர் நிரப்பி வச்சிருக்கோம். அவர் இப்ப நிரப்பப்பட்டிருக்கார். இப்ப அப்படி என்ன அர்த்தம்? இன்னைக்கு அங்க நிரம்பி கிடக்கு. அதனால எங்கட வாக்குறுதி ஒன்று இருக்குதானே. அப்ப நாங்க என்ன செய்வோம்? அதான தடை பண்ணிட்டு இருக்கின்றது. இப்ப அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? இவர் உபதேசம் பண்றாரு, நேர்வழிக்கு வாங்கிட்டு கூப்பிடுறாரு, அதோட சேர்த்து எப்படியாவது நேர்வழிக்கு வந்துடணும், இந்த நேர்வழியை பிடிச்சிடணும், ரெண்டும் விரும்புறாரு. இப்படி விரும்பின உடனே அவ இவருக்கு இறக்குறான், நீங்க விரும்புற ஆளை நேர்வழிக்கெல்லாம் கொண்டறையலா. ஆனா நேர்வழியை உபதேசம் பண்ண, அந்த மார்க்கத்தை சொல்லு, இதுதான் உமக்குரிய கடமை. அப்படி என்ன இவர் சொல்ற விஷயத்தை கொண்டு
இவர் விளங்கப்படுத்துற மார்க்கத்தை கொண்டுதான் அங்க என்ன அந்த தீர்ப்பு இல்லாம ஆகுது. நரகத்தில கொண்டு போய் நிரப்புவோம்ங்கிற அந்த விஷயத்தை இவர் என்ன செய்யறாரு? செல்ற நீ நரகத்திலாப்பா கிடக்கா, இப்படித்தான் நரகத்தில கிடக்குற, உன்னை சூழ்ஞ்சிரிக்கு நரகம் செல்லியா சென்னரா இல்லையா? சூழ்ஞ்சிரிக்கும் நரகம். நரகம் அங்கெல்லாம் போக தேவையில்லை, மனிதனை சூழ்ஞ்சிரிக்கு நரகம். நீ செல்லு, அந்த உபதேசம் பண்ண யாரு? அவர் தான். அப்ப இப்ப அங்க வாக்குறுதியின்படி அங்க நரகத்தில அவர் இருக்க. இப்ப அதை முடிச்சதுக்கு பிறகுதான் அவருக்கு என்ன செய்யும்டா, ரசூல் சொன்ன உபதேசம் என்ன செய்யும்? புரியும், உபதேசம் விளங்கும். இப்ப அங்க யாரு நாடுறா? அங்க விளங்குற இடத்துக்கு வந்த இப்ப யார் இருக்கா? என்ன வந்துட்டாங்க? அவர் உணர்ற இடத்துக்கு வந்துட்டேன். இப்ப உணர்ற இடத்துக்கு வந்துட்டாண்டா இதுதானே அல்லாஹ் ஆடுறது. ஒரு அல்லாஹ் அங்க இருந்துக்கிட்டு ஒரு நேர் வழிக்கு வரட்டும் மட்டும்னு ஆடுறது இல்லை. இவர் நேர் வழிக்கு வரட்டும் என்று சொல்லி அவன் அங்க விருப்பத்தோடையும் இல்லை. அவன் அப்படியே என்ன செய்யணும்டா, நாங்க அவர் நேர் வழிக்கு கொண்டருவோம், நாங்க நாடிய அவர் நேர் வழிக்கு வார வேலையை நாங்க செய்வோம், நீங்க என்ன செஞ்ச வாய முடிக்கீங்க, உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை என்று வரைக்கிருக்கணும். அப்படின்னா இங்க உபதேசம் செய்யறது யார்? மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்கிறது யார்? அவர் தான் நல்வழிப்படுத்துறார். அவர் தான் வெளிப்படுத்துறார். அப்ப அங்க நல்வழிப்படுத்தியும் அங்க அந்த அவர் இருக்கிற அந்த இடிப்புல அவர் என்ன செய்ய வேண்டியிருக்க? அந்த இடிப்புல நமக்கு இந்த நேர்வழியை காட்டுறது யாரு என்று அவர் உணராத வரைக்கும், உணர்ற இடம் வராத வரைக்கும் அல்லாஹ் நாடினது இன்னைக்கு புரிய வேண்டி வருமா? அல்லாஹ் எங்கே இருந்துகிட்டா நாடுறான்? அப்ப ஏதோ ஒரு உபதேசம் கொண்டு போய் அங்கு அவர்கிட்ட பட்டு, சரியா, அந்த பட்ட இடத்தில யார உணர்ற நிலை வருகுது அவருக்கு? அவர் தன்னை உணர்ற நிலை ஒன்று வரும். அந்த உடனே இப்ப என்ன செய்யப்படுகுதுன்றா அவருக்கு நேர் வழி காட்டப்படுது. இப்ப தன்னை உணர்ற இடத்துக்கும் அந்த உபதேசத்தை எடுக்கிற இடத்துக்கும் அந்த உபதேசம் கேட்கிற இடத்துக்கு அவர் இல்லைன்றா அங்க என்ன இருக்கி? அந்த வாக்குறுதி இருக்கு, நாங்க நரகத்தை நிரப்புவோம். ஏனென்றா சைத்தான் சின்னத்துக்கு பகிரங்கமாக சின்னத்துக்கு அவர் 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளானிங் தானே அது. இன்சையும் வழி கெடுக்கணும், ஆனா வெளியில நான் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நீ கெடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். என்ன முகமது கனி சரிதானே? அல்லாஹ் கெடுக்கான்னு வந்துடக்கூடாது. அதுக்குதான் கெடுக்கிறதுக்கு சொல்லி அதுக்கு ஒரு நிலை இருக்கா இல்லையா? அந்த நிலை வந்திருக்கா இல்லையா? அதனால நீ உண்ட வேலை தான், உனக்குரிய கடமை தான். அப்ப அதை கெடுக்கிறதுக்குரிய தகமை இருக்காண்டா செக் பண்ணி பார்த்தானா இல்லையா? அந்த நிலையில இருந்து அந்த கெடுக்கிறது, பிரிக்கிறது, வேறு காண்ற அந்த தகமை இருக்கா என்று செக் பண்றதுக்கு என்ன செஞ்சான்? உன்னை தடுத்தது நீன்னு கேட்டான். உன்னை தடுத்தது என்ன? சுஜூதி செய்ய நீ சுஜூதி செய்யல, வாங்க, உன்னை தடுத்தது என்ன என்று கேட்டான். கேட்ட உடனே அண்ணக்கு அவன் சொன்ன இன்னீடு அது மண், நான் நெருப்பு. அப்படின்னா அவனுக்கு இப்ப மண் வேறையாவும் நெருப்பு வேறையாவும் தெரியுதா இல்லையா? தெரியாம அது மண்ணா நெருப்பண்டு பதில் சொல்லலாமா? அப்ப இப்ப கரெக்ட் அடிக்கா இல்லையா? செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்ட்.
அதுல ஹாபிஸ் இப்ப நரகத்துல நாங்க போடுறதுங்கிறது இப்ப அவன் மறந்த நிலை தானே. இப்ப அவனை மறந்ததுதானே அவன் நரகத்துல கிடக்கிறதுக்கு காரணம். ஓ அவனுக்கு அந்த மறதி என்ற விஷயம் தானே. இப்ப மறதி என்ற விஷயம் வந்தோன்னா அவர் நரகத்துல போடுபட்டிருக்க. ஓ அப்ப அந்த மறதிய உருவாக்குறது தானே அந்த நாட்டம், எங்களுடைய நாட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியா? அதாவது நீங்க கேட்கிறது சரி. இது என்ன சாமான்? வெள்ளை பேப்பர் பேப்பர். ஒன்று, வெள்ளை பேப்பர் ஒன்று. ம். சரியா? ஓ நெருப்பை கொளுத்தி இதுல வைக்கணும். ம் வச்ச உடனே இன்னைக்கு என்ன செய்ய நெருப்பு சரி. பத்தும். அப்படியே பத்தி 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 இது இங்க இன்னைக்கு வருதுன்னு வைங்களேன். இப்ப நெருப்பு வருதுண்டு. ம் இப்ப பேப்பர் விற்குமா? இல்ல. இப்ப பேப்பர் விற்காது. ஆ நெருப்பு இருக்குமா? இல்ல. அது இன்னும் பேப்பரும் இல்லை, நெருப்பும் இல்லை. என்ன இருக்கும்? சாம்பல் கிடக்கு. அப்ப இது இப்ப ஏற்கனவே என்ன அடிக்கி? சாம்பலா தான் அடிச்சு. அப்ப நெருப்பு என்ன செஞ்சு விட்டு இப்ப சிக்கிரி. இல்ல, நீ சாம்பலத்தான் இருக்கணும், உணர்ச்சி இருக்க இல்லையா? ம் அப்ப ம் நீ சாம்பலா இருக்கின்றது உணர்ச்சி இருக்கா இல்லையா? இதுக்கு இப்ப ரைட் ரைட். உணர்ச்சியில நெருப்பு இருக்கா? இல்ல. இப்ப இவரு சாம்பல் நின்றுக்கிட்டு நான் பேப்பரா தான் இருந்தேன். சரியா? இந்த நெருப்புண்டு சொல்லி ஒருத்தன் தான் என்ன கெடுத்தானுண்டா. இருக்கானா நெருப்பு? நெருப்பு இருக்கா? நெருப்பு இல்ல. அவன் சொல்றான் உடனே இந்த அவன் கெடுத்தானுங்கிறதே என்ன செய்யாது. நீ எடுபட. மறந்து போயிருந்த, நீ ஏற்கனவே சாம்பல் தான். உனக்கு நீ சாம்பல் என்று உனக்கு உணர்த்தினதான் அவன். அவன் ஒண்ணு கெடுக்கல. ம் நீ ஒரிஜினலா நீ சாம்பல் என்று சொல்லி அவன் உணர்த்துறதுக்காக தான் என்ன செஞ்சான், இந்த பேப்பரை காட்டினான். அவன் வந்து என்ன செஞ்சான், இப்ப நீ பேப்பர் இல்லப்பா, நீ சாம்பல் உணர்த்தி விட்டானா இல்லையா? சரியா? இது ஓ மாறியும் எடுங்க. இப்படி எடுத்து நம்ம மாறியும் எடுங்க. இப்ப ஈனைக்கு பேப்பர் என்று சொல்லி நினைவுல இருந்தத மறக்க வச்சவங்க இந்த மறந்தே புரி. நெருப்பு. அப்படி என்றால் நல்ல சூடாயினா என்ன செஞ்சிடுவீங்க நீங்க? அகந்தை என்னும் பெருநெருப்பு அண்டாமல் பார்த்துக்கும். அண்டாமல் பார்த்துக்கொள். அனைத்தையும் கரித்து விடும் அறிவை துணை சேர்த்துக்கொள். அறிவை துணை சேர்த்துக் கொள்ளுங்க. அப்படின்னா இப்ப நெருப்புங்கிறது தானே இப்ப இன்னைக்கு மறதி. நெருப்பு இருக்கா இன்னைக்கு? நெருப்பு ஒன்று இருந்துச்சா இன்னைக்கு? வந்துச்சு. பேப்பரை மறக்க வச்சு போட்டு அதை என்ன செஞ்சிச்சு? சாம்பலா காட்டு. இப்ப பேப்பர் சாம்பலா தெரியுதா இல்லையா? ம் இப்ப சாம்பலா இருக்கிறதுல பேப்பரும் இருக்கா இல்லையா? ம் பேப்பரா இருக்கிறதுல சாம்பலும் இருக்கா இல்லையா? அப்ப நீ பேப்பர் அடிக்கக்குள்ள சாம்பலை உணர்ந்திருக்கணும், சாம்பல் அடிக்கக்குள்ள பேப்பரை உணர்ந்திருக்கணும். நீ உணர்றா இல்லை. அப்ப நெருப்பு வந்து என்ன செஞ்சு பேப்பரை மறக்க வச்சு போட்டு சாம்பலை காட்டி விட்டு. இல்லாட்டி சாம்பலை மறக்க வச்சு போட்டு பேப்பரை காட்டி விட்டு. இப்ப இப்ப இன்னைக்கு மறதி எது? ஏதோ ஒன்று எடுத்ததுதான் மறதி. இல்லைங்க நீங்க. இல்ல இப்ப பேப்பரும் இருக்கி சாம்பலும் இருக்கி. நான் பேப்பர் ரெண்டு நின்ற உடனேதான் சாம்பல் மறக்குது.
அது இருக்கும் தானங்க. பேப்பர் இருந்தா சாம்பலா இருக்கும், சாம்பலா இருந்தா பேப்பரா இருக்கும். இப்ப சாம்பல் பேப்பர் மறக்கையும் இல்ல, சாம்பல் மறக்கையும் இல்லையே. இப்ப பேப்பரா இருந்தது சாம்பலா இருக்கண்டு, சாம்பலா இருந்தது பேப்பரா இருக்கண்டு உணர விடாம அதை வேறையா இதை வேறையா காட்டினது எது? நெருப்பு தானே. நடுவுல நெருப்பு தான் காட்டுது. அப்ப மறதி எது? இப்ப நெருப்பு தான். அப்ப நான் நெருப்பண்டு எது நின்றுச்சா இன்னைக்கு? அதையே மனிதனுக்கு பகிரங்க விரோதி என்று சொன்னான். ஏன் பகிரங்க விரோதி என்றா? அவன் உங்களை மறக்க வச்சுட்டு இருக்கான். அப்படி என்றா பேப்பர் மறக்க வைக்கான் சாம்பல். உங்களை மறக்க வச்சுட்டு இருக்கான். அப்படின்ற இப்ப என்ன அர்த்தம்? ஊடகமா தந்தது என்ன தம்பி? ஊடகமா தந்தது என்ன? சைத்தானி. அங்க நான் நெருப்பண்டு நின்றவன் யாரு? ஊடகங்கள். சைத்தான் தானே. அப்ப உங்களுக்கு ஊடகமா தந்த சைத்தானி என்றா இப்ப நீங்க என்னையா நிக்கிறீங்க? இப்ப நெருப்ப நிக்கிறீங்களா இல்லையா? நெருப்ப இருக்கிறீங்களா இல்லையா? இப்படி நெருப்பா நீங்க ஆகிறதுக்கு காரணம் என்ன? பொசிங்கினது தானே. அப்ப நாங்க ஒரு வாக்குறுதி ஒன்று செஞ்சிருக்கோம், நாங்க நிரப்புவோம். அத மாதிரி நான் நிரப்புவேன் என்று சொல்லி அவன் என்ன வாக்குறுதியும் நடக்குது. அதைத்தான் சொல்றேன். அவனால நிரப்பேலாது. நான் நிரப்புவேன் என்ற அந்த இடிப்புல இருந்து அவன் தான் சொன்னேன். வேற அவனை நீங்க பிரிக்கிறீங்க. இப்ப இங்க அது மண்ணா நெருப்பண்டு வேறு பிரிச்சதும் யாரு? உள்ளத்தின் செருக்கு உலகத்தில் ஊட்டி இருப்பதை கண்டேன். யார உள்ளத்துல? உங்களுக்கும் சிறுக்கு சம்பந்தம் இருக்கா? உங்களுக்கு சிறுக்கன்னா என்னன்னு தெரியுமா? மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றவனுக்கு தானே தெரியும். நமக்கு தெரியுமா சிறுக்க பத்தி? அவனுக்கு தான் தெரியும். அதான் மன்னிக்க மாட்டேங்க. அவன் தெரிஞ்சுதானே சொல்றான். அப்ப மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லக்குள்ளேயே அவனுக்கு இது இணை. அப்ப இணைய நிக்கான். யாரு நிக்க? நீயே உனக்கு விரோதி என்றா? நீயே உனக்கு விரோதி என்றா? அப்ப இருப்பதை மறக்கும் போது மறந்தது நினைவிலா. அப்ப இப்ப ஊடகம் என்று தந்ததை வெளிப்படையாகவே செய்தானி என்று ஒசாது காற்றாக என்றா? கடல் மலை யாவுமே சுஜூதுடன் நீ ஏன் மறுத்து விட்டாய் என்று மனிதனையே செய்தான் என்று அங்க செல்றாக என்றா? நெருப்புவாக பொசிக்குவா வச்சிருக்க எல்லாத்தையும். அப்ப இப்ப நீங்க பேப்பரா இருக்கிறீங்களா சாம்பலா இருக்கிறீங்களா? அப்ப மறுமை வாழ்வில் ஜெயம் பெற நீக்கம் அவசியம். என்ன திணுக்கணும்? மறதி. அதான்
அது சரிங்க. இப்ப மறதி என்று எதை காட்டினேன்? அதுதான் பாட்டுல உள்ளச்சே. இப்ப நம்ம கருத்து எடுக்கிற மறதி என்று இப்ப எதை காட்டினேன் நாம? ஊடகத்தை இப்ப இது பேப்பரா இருந்தது சாம்பலாவும் இருக்கு இல்லையா? சாம்பலா இருக்கிறது பேப்பரா இருக்கு. பேப்பரா இருக்கக்குள்ள சாம்பலா நான் இருக்கேன்னு நினைவு வருகிறது இல்லை. சாம்பலா இருக்கக்குள்ள வருகிறது இல்லை இல்லையா? அப்ப இன்னைக்கு ஒரு மறதி ஒன்று இருக்கு. சரியா? இப்ப நெருப்பு வச்சாச்சு. அதை என்ன செய்யுது நெருப்பு? பசிக்கு உருமா இருக்கு. பசிக்கு சாம்பல் அரிக்கிறத காட்டிடும். அப்ப இப்ப பேப்பர் அரிக்கிறதை காட்டினேது. அது ரெண்டு ஒண்ட சேர்த்து காட்டுதா பிரிச்சு காட்டுதா? சாம்பல் வேற பேப்பர் வேற என்று சேர்த்து காட்டுதா பிரிச்சு காட்டுதா? பிரிச்சு காட்டு. அப்ப அப்ப அந்த அந்த நெருப்பண்டிப்ப இன்னைக்கு வந்தது என்னப்ப? மறதி. அதாங்க மறதி. மறதி. அப்ப மறுமை வாழ்வில் என்ன தென்னு கேட்டான்? மறதி நீக்கம் அவசியம். என்ன தென்னு கேட்டான்? ஜெயம்பரம் மறதி நீக்கம் அவசியம். மறுமை வாழ்வில் ஜெயம் பெற மறதி நீக்கம் அவசியமாங்க. இப்ப மறதி என்றா இன்னைக்கு என்ன தின்னுக்கிட்டான் மறுமையில? மறதி என்று எதை காட்டினோம் இன்னைக்கு? பிரிச்சு ரெண்டா காட்டுறதுதான் மறதி என்றா. அந்த மறதி என்று எதை காட்டினோம்? நெருப்பை காட்டினோம். நெருப்பத்தான மறதி என்று காட்டினோம். இப்ப மறதி என்ற என்ன? நெருப்பு. ஏகத்தில் ஏகமா இருந்த நீ ஏன் மறந்தா? சரி, அங்கால செல்றாங்க. பிறப்பிறப்பெல்லாம் ஆகியல் என்ன பிறப்பு. அப்ப ஏகமா இருந்தது பேப்பர் எடுங்களேன். அங்க பொசுங்கி வந்தது என்ன? அந்த அப்ப ஏன் மறந்து? நெருப்பு என்ன செஞ்சிருக்கீங்க? மறக்க வச்சுட்டு அப்ப போய் அங்க பார்க்கணும் நினைப்போம். அப்படித்தான் நினைக்கும். இது லேசில இப்ப குடிப்படாது. குடிப்படும். குடிப்படாம இல்ல. ரெக்கார்டை யாருக்கும் கொடுக்க வேணாம். அப்ப ஈனைக்கு எங்களுடைய வாக்குறுதி ஏற்பட்டு விட்டது. அப்ப இப்ப நான் நெருப்பு என்று சொல்லி அந்த நெருப்பு உணரப்பட்டுச்சு எங்க? எய்னைக்கது எந்த இடத்துல நடந்தேன்? அந்த சம்பவம் நடந்த இடம் எங்க? சொர்க்கத்திலேயே இறை சமூகத்திலேயா? உள்ளத்திலே இறை சமூகத்திலே. யாரு உள்ளத்திலே? யாரு உள்ளத்தி? அவன் உள்ளத்திலதான். சரியா? அவனோட உள்ளத்தில் அவன் நான் நெருப்பு என்று வந்ததால நீங்க வந்த பசி வந்த உணரணும் என்று வந்த அவனை உணர வைக்கல, உங்களை உணர வைக்கத்தான் அவங்க என்ன செஞ்சான். இப்ப பசிக்குதா? சாப்பிட்டீங்களா? உணர்ந்தீங்களா? சூடிக்கா? நான் என்று நிக்கா? அவன் இப்ப உங்களை மறக்க வைக்கானா? உங்களுக்கு உதவி செய்யறானா?
உதவி செய்யலாம். அதே நேரத்துல அவன் உபத்திரமும் செய்யறான். ஏன் மறக்கையும் வைக்கலாம். அதனால சொன்னா நாங்க நேர்வழியை காட்டுவோம். நாங்க இப்ப ஏற்கனவே வாக்குறுதி ஏற்பட்டதால என்ன செஞ்சுக்கிட்டோம், அவரை அவரை நிரம்பி வச்சிருக்கோம். நல்லா நிறைச்சி வச்சுட்டு இருக்காரு. அந்த நிறைச்சி வச்சிருக்கிற அவ்வளவும் நரகத்தில் நிரப்பப்பட்டதுதான். அப்படி நிரப்பி அவர் என்ன செய்கிறார், இப்ப தன்னை மறந்து போய் இருக்க, அதனால பார்க்கணும் பண்ணி நிற்கானே. அவ இப்ப வாக்குறுதி ஏற்பட்டிருக்கிறதால நாங்க அவரை என்ன செய்வோம், அந்த நேர்வழியை காட்டுவோம். நீ உபதேசம் செய். எங்க நின்றுட்டு இப்ப உபதேசம் செய்கிறார்? அப்ப இப்படி வருதா? நேர்வழி காட்டுவனுமா மறக்க வைப்பதுமா? அதுக்குத்தான் நீங்க அல்லாஹ்வை விரும்பினா என்ன பின்பற்றுங்க என்று சொன்னேன். அப்ப அல்லாஹ் நாடுறான் என்றா என்ன அர்த்தம்? அவர் என்ன பின்பற்றுவார். இப்ப அவர் அப்படி பின்பற்ற இயலாம, பின்பற்ற விடாம அவருக்கு தடையா இருக்கிறது அங்க என்னன்னா அந்த நிரப்பு என்னென்ற வாக்குறுதி தான். அது வாக்குறுதி ஏற்பட்டுட்டு ஏற்கனவே. எங்க ஏற்பட்டுட்டு? உலகத்திலே நடந்த, ஜன்னத்திலே நடந்த, எங்க ஏற்பட்டு? அப்ப இப்ப வேறு காண்றதும் அந்த தீய குணங்களும் இணை கொண்ட உள்ளத்தில் இடர்படுத்தும் ஜந்துக்களும் அந்த நரக நிலமும் அங்கே உருவாயிற்று. அப்ப அப்படி உருவான அந்த உள்ளத்தில் இருக்கிற சிறுக்கு உலகத்தில ஊட்டி இருப்பதை கண்டேனண்டா, உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு இடைவெளி தெரிகிற அளவுக்கு எனக்கு இந்த கற்றுண்ட புலன் வந்ததாலாம் நான் இடைவெளியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப வேறு காணும் வியற்ப உணவு, வேறு காணும் வியற்ப உணர்வு, வேறொரு அக்கை உணரா கடின குணத்தை கலைந்து வேறொடரப்படும். இதெல்லாம் அந்த விஷயம்தான். இப்ப என்ன இப்ப உபதேசம் என்ன நடந்த? உபதேசம் பண்ணினாரா? பண்ணாரா? உபதேசம் நடக்குது. அவ நார்வதி அந்த நாட்டை முடிதுக்குள்ள இருக்கா இல்லையா? இப்ப நீங்க அந்த வழிக்கு வரணும் பண்ணி இன்னைக்கு நாடுறது அவர் இல்லை, அல்லாதான் நாடுறான். அது அந்த நாட்டத்தை வச்சுதான் உபதேசம் பண்ற. அப்ப நாட்டம்ங்கிறதே இன்னைக்கு பொதுவாரிக்கு ஏன் அங்க வழிகாட்டப்படாம இருக்கு? ஏன் அவர் அந்த வழிக்குள்ள அவர் வாராரு இல்லைன்னா அங்க அவரை கொஞ்சம் வாக்குறுதி ஒன்று என்ன செய்தார். அந்த வாக்குறுதி தான் அவர் இன்னும் என்ன செய்யறாரு, என்ன உணர்றாரு இல்ல. இப்ப நீங்க சும்மா இன்னும் கொஞ்சம் உடைச்சு பேச வேண்டா, நான் என்ன உணருங்க என்று சொல்றேன் உங்கள்கிட்ட, என்ன பின்பற்றுங்க. இப்ப நீங்க அதை என்ன எடுப்பீங்க? எப்படி முகமது கனி? நீங்க சொன்னீங்கல்ல, நான் என்ன பின்பற்றேன். அதான் அல்லாஹ்வை விரும்புறீங்க, நான் என்ன பின்பற்றுங்க. இந்த ரசூல் சொல்றாங்க என்ன பின்பற்றுங்க. இப்ப இன்னைக்கு ரசூல் என்றா என்ன? அறிவு நான் உணரும், அவ்வளவுதான். என்ன பின்பற்றுங்க.
என்று அந்த ரசூல் ரிசாலத்து இப்ப வந்து உங்களுடைய இடிப்புல இருந்துகிட்டு என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லுதா? அது விளங்குதா? விளங்கி நிற்கன்னா நானும் அவன் நான் நெருப்பண்டு நின்றவனும் செஞ்ச வாக்குறுதி இருக்கே அது கொஞ்சம் மீறுதாங்க, மீறப்படுது. அப்படி என்ன செய்யற? அவர் இப்ப உடலுக்கா வாழ்ற இல்லை, அவர் ரசூலுக்கா வாழ போறார். அவர் முகம்மதை உணர போறார், முகம்மதை பின்பற்ற போறார். முகம்மதை பின்பற்றி என்ன செய்ய போறாரு? ரசூல் காட்டின வழியில போறார், ரிசாலத் காட்டின வழியில போறார். இவருக்கு இப்ப வாக்குறுதிக்கு வருவாரா? ஜம்பம் பலிக்காதுன்றதுக்கு போறாரு. இதைத்தான் இப்ப ரசூல் உபதேசம் செஞ்சிட்டு இருக்காரு. ரசூல் நீ உபதேசம் செய், நீ விரும்ப வேணாம், நான் விரும்புவேன், அவன் தான் விரும்பணும், நானே விரும்பணும், நீங்க என்ன விரும்பணும். போதும், இதுக்கு மேல போகல, கூடாது. இல்லை இப்ப அனசாபிச்ச விரும்புங்க உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு நான் என்று சொல்லி அந்த ரசூல் வந்து என்ன விரும்புங்க என்று சொல்றது அந்த விசாலத்துல நீங்க இருக்கிறீங்க. அதை விரும்புங்க. ஏன் விரும்புறீங்க இல்ல? நீங்க ஏன் அது கிட்ட போறீங்க இல்ல? இந்த நான் நெருப்பண்டி சொல்லி நிக்கிறவன் நான் உடல் நன்றி நிக்கான். இன்னைக்கு அவன் ஊடகத்தை வச்சு நிக்கான். ஊடகம் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கான். அந்த நீ உணர உன்னிலே அறிய தந்த ஊடகம் தான் நீ என்று சொல்லி நிக்கான். அவ ஊடகம் தான் நீ என்று சொல்ற காரணம் என்ன? நான் என்று அந்த ஊடகம் உணரப்பட்டது அவனாலா. இப்ப நீங்க ஒளிம்பி நிக்கிறீங்கவா, சுஜூதி செஞ்சா ஒளிம்பி நிற்பீங்களா? அப்ப இப்படி ஒளிம்பி நிற்கிறதுக்கு காரணம் என்ன? அப்ப அதனால நீங்க என்ன செய்ய தெரியுமா? சரணடைய வழி இருக்கு, சத்குருவின் மொழி இருக்கு, சாத்வீக நெறி இருக்கு. நீங்க உங்களுக்கு சுஜூதி செய்ங்க. அப்படி என்றா நான் என்று சொல்லி அந்த உணர்வுல என்ன செய்ய? உங்களோட நெத்திய கொண்டு போய் வைங்க, சரிபடுங்க. அது எந்த அளவுக்கு நீங்க சரிபடுறீங்க அந்த அளவுக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு நெற்றியில ஒரு தழும்பொண்டு ஏற்படும். அது இப்படி முன்னுக்கு தெரியாது, உணர்றவனுக்கு தான் தெரியும். சரணடைஞ்ச அந்த ரசூல்ல சுஜூது செஞ்சு உணர்றவனுக்கு தான் தெரியும். இப்ப நான் அல்ல நாடுறேனா வாக்குறுதிய மீறி போறானா? அப்ப இன்னைக்கு இது காரணம் என்ன? அவன் நாடி அவன் மீறி போறானா? உபதேசமா? உபதேசம் பண்ணாம நடந்திருக்குமா? உபதேசம் பண்ணாம பிடிச்சிருப்போமா? அதுதான் அல்லா சொன்னா, நீ உபதேசம் செய், உனக்கு கடமை தான். அது இடிப்புல இருக்கிற நான் உணர வைப்பேன், நீ உபதேசம் செய். அப்ப எத்தனை வருஷமா இப்ப நாம் உபதேசம் செய்யறோம், எத்தனை வருஷம் நமக்கு உபதேசம் செஞ்சிருக்கார். இப்ப இவ்வளவு காலமும் உணராத பிடிக்காத பழைய கிளடுகள் வந்தா நீங்க கூட்டிக்கொண்டாத அனசாபிசியில பேசுங்கன்ற அவரு வெட்கம் இல்லை? உங்களுக்கு எல்லாம் வெட்கம் இல்லையா? கேட்கணுமா இல்லையானா? நீங்க பேசும் அனுசரிச்சுட்டியா, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு விளக்கம் தான். அவர்கிட்ட போய் நீங்க விளக்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா?
ம். அவர்கிட்ட நீங்க போய் விளக்கங்கிற அளவுக்கு முதல் உங்களுக்கிட்ட தகுதி இல்லை. எனக்கிட்ட இருக்கிற விளக்கத்தை எடுங்க நீங்க கொடுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு விளக்கம் தர அளவுக்கு எனக்கு தகுதி இருக்க நீங்க காட்டணுமா இல்லையா? புரிபடுகிறதா? அப்ப அந்த வாக்குறுதியை மீறி இன்றைக்கு உணர்வு கிட்ட போய் நான் என்று சொல்லி ஏகம் என்று சொல்லி தரிப்பட்டு இன்றைக்கு இடிப்ப நோக்கி போயிட்டு இருக்கமா இல்லையா? அறிவு ரீதியா இதுதான் அனுபவம். அப்ப புதுசா இனி யாராவது கிளட்டு மாணவன் வந்தா என்ன செய்யணும்? சஜா வந்து அங்க அனசாபிச்சு இல்லையா? நான் ஒரு கேள்வி போடுவாங்க. அனசாபிச்சு இல்லை அவரு அவர் கல்வியை கௌரவப்படுத்துங்க. அண்ணனும் ஒழிச்சிட்டு நீங்க இருந்துக்கிட்டு அனசாபிச்ச பேச விடாதங்க. உங்களோட தகுதி என்ன என்று நீங்க வழங்குங்க. முதல் விஷயம் அவருக்கு கொடுக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கி முதல் அவருக்கு களிம சொல்லி கொடுங்க. அல்லாஹ்வை தவிர சிறுட்டிலே அடுத்த உடனே இங்க நான் வந்து ஏகம் வந்தெல்லாம் இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு தகுதி இருக்கா? முதல் அவருக்கு முதல் களிம நீ அல்லாஹ் சிறு களிமா விட்டு கொள்றியான்னு கேளுங்க முதல். அப்பவா ஆரம்பிங்க. அவர்கிட்ட போறேன்னா நீங்க இப்ப லிகாவு கிட்ட வரணும் தம்பி. அவரு அகதங்கிற மக்காமே நிலையாகும் உணர்ந்தறினி உயர்ந்துடுவாய் அங்க நின்று பேசிட்டு இருக்கார் அவர். இப்ப அவர் பேசுறதுல உங்களுக்கு விளங்க என்ன சேச்சா? சரியா சொல்றேன்னா அப்படியா சொல்றேன்? விளங்க வேண்டிய நிறைய இருக்கே. அப்ப இன்றைக்கு உபதேசம் கேட்டு உங்களை நீங்க விரும்பி அந்த மண்ணுக்கும் நீருக்கும் மத்தியில் ஆதம் அவ்வேளை அகமதர் அவ்வேளை ரசூல் என்றா ஆதம் என்று சொன்ன அத நான் என்று உணர்ற இடத்துல நிக்கிறீங்களா? களிமா பொருளை உணர்ந்துட்டீங்களா? நான் என்று அந்த உணர்றது நீங்களா ரசூலா? உங்களால என்னால உணரையில அதை உணரக்கூடிய தகுதி இருக்கி அந்த அகிலத்துக்கு அற்புடையாக வந்த அந்த அந்த ரிசாலுக்கு அந்த ரசூலுக்கு தான். அதனால நாம அந்த ரசூலை உஸ்தாதா என்ன செஞ்சிருக்கோம்? ஏற்றுக்கொண்டிருக்கோம். தரிசனம் கிடைச்சிட்டு. அப்ப இன்னைக்கு இந்த உபதேசம் இருக்கே இல்லைன்னு என்ன சொல்லிக்கணும்? உபதேசம் செய்யாத நீ சும்மா நாங்க பாத்துக்கிறோம். அப்ப உபதேசம் செஞ்சாதான் என்ன நடக்கும்? அங்க அந்த வாக்குறுதியை மீறி அவர் தன்னை உணர்ற இடத்துக்கு வந்து உணர்வை பிடிப்பார். இப்ப யாரு நாடுறா? அல்லா நாடுறான். அதுக்கு உதவி அமைது என்ன? உபதேசம். இப்ப ரிபாய் அந்த நான் என்று உங்கள்கிட்ட அதை நீங்க உணருங்க என்று நான் விரும்பல. நான் விரும்பலாமா? பிரான நரம்பை விட சமயம் அவன் இருக்கானா இல்லையா? அவன் விரும்பணும். அவன் விரும்பணும். நான் என்ன செய்யணும்? அதுக்கு நீ உன்னை விரும்பப்பாண்டு உபதேசம் பண்ணணும். செஞ்சப்ப இடையில எது வந்து தடைய நீக்கி வாக்குறுதி என்ன வேறெண்டு கண்டு விரோதத்துல நின்று இன்னும் இப்ப உங்களுக்கு எனக்கு இடையில 165 கிலோமீட்டர் இடவழியோடு தெரியுதா இல்லையா? எப்ப நிற்கிறேன்? இந்த நானு கிட்ட வாங்க அவ்வளவு நாடும் நான் உபதேசம் பண்றேன் இல்லையா? விசாலத்தை என்ன உபதேசம் பண்ணுது? இப்ப நீக்கங்க என்ன எழுது
அவத்தான் அல்லாஹ் சொல்றான், நான் நாடுவேன், நீ உபதேசம் பண்ணு. உண்மை உபதேசம் பண்ண தெரிஞ்சு அச்சப்புட்டி எச்சரிக்கை செய், நன்மாராயணம் கூறும். அப்ப நீங்க செஞ்சா என்ன விரும்பலாமா? நான் உங்களை விரும்பலாமா? பிள்ளையா எடுக்க மாட்டீங்களா? ஒரு பாட்டு சொல்லுவேன், சொல்லுங்க. விரும்புவதும் வெறுப்பதும் பழக்க தோசமப்பா. இந்த மனுஷன் தோஷம் பண்ணிட்டான். அதுதான் அவர் விரும்ப சின்னதே வேற தோஷமுங்காரு. என்ன விரும்புவதும் வெறுப்பதும் உன் பழக்க தோஷம் அப்பா. இப்ப சாச்சா நேர்வழியை புரட்டும் பண்ணி விரும்பினா சாச்சா இந்த 165 கிலோமீட்டரை என்ன செய்யறது? நிக்கலாமா? நான் விரும்பணும் சாச்சா, அது விளங்குதா? இப்ப அதான் அல்லாஹ் விரும்புறது. அப்ப இன்னைக்கு உபதேசம் செஞ்சு அல்லாஹ் விரும்புறான் உன்னை என்று சொல்லி நான் உணர்த்தணும். அந்த அல்லாஹ் எங்க இருக்க? உங்களோட எங்க இருக்க? பிரான நரம்பை விட சமீபமாக நான் ஜாயிலாக இல்ல அண்ணே. நீங்க விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நாடிட்டான். நீ யார விரும்பினே? உங்களையா? அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வை விரும்பினா என்னை பின்பற்றுங்கள். சரியா? சஹி வந்திருக்கி. அப்ப நான் கொஞ்சம் ஓப்பாகிறேன்.